வணக்கம் உறவுகளே. உங்களது அமைதி உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் பலமே. ஒரு பெண் ஒரு அரசவையில் 100 பேர் முன் தலைநிமிர்ந்து நின்னாள். அவள் கருணை கேட்கவில்லை, அவள் அழவில்லை. அவள் கேட்டது ஒரே ஒரு கேள்வி. அவள் பெயர் திரௌபதி. ஆம், திரௌபதி ஒரு சாதாரண பெண் இல்லை. அவள் ஒரு ராணி. மரியாதை, தைரியம், அறிவு, அழகு எல்லாமே மிகுந்தவள். ஒரு சூதாட்ட அரங்கில் ஒரு கைதி போல் நின்றாள். அவளை சுற்றி அரசர்கள் இருந்தனர், பெரியவர்கள் இருந்தனர், ஏன் அவள் கணவர்கள் கூட அங்கேதான் இருந்தனர். ஆனால் அவள் பக்கம் நிற்க ஒரு குரலும் இல்லை. யுதிஷ்டன் சூதாட்டத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாமே இழந்தார். முதலில் தன்னை, பின்பு சகோதரர்களை. யுதிஷ்டன் முதலில் தன்னை தோற்றுவிட்ட பிறகு என்னை வைத்து எப்படி சூதாட முடியும்? ஒருவன் தன்னை இழந்த பிறகு மனைவியை வைத்து விளையாட அவனுக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்ற அந்த ஒற்றை கேள்விதான் அந்த அரங்கை அமைதிப்படுத்தியதற்கு காரணம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நீ தவறு செய்யல, ஆனா அவமானப்படுத்தப்படுற. நியாயம் உன் பக்கம் இருக்கலாம், ஆனா உன் பக்கம் நிற்க உன் சொந்தங்கள் யாருமே இல்லை. அந்த நேரத்துல நீ கத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. திரௌபதி அந்த அரங்கத்துல உடைஞ்சு போய் அழல, அவ கத்தல, அவ காத்திருந்தா. அவளது அமைதி அவள் பலவீனம் அல்ல, அது நியாயம் பேசும் நேரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளும் அவளது தைரியம். உன்னை யாரும் காப்பாற்ற வரல அப்படிங்கிறதுக்காக உன் நியாயத்தை எப்பவுமே விட்டு கொடுத்துறாத. சொந்தங்கள் கைவிட்டாலும் நீ நியாயத்தோட நின்னா ஒரு நாள் அதே உலகம் உன் முன்னாடி தலை குனியும். உன்னை வேணான்னு ஒதுக்குனவங்க உன்னை அன்னைக்கு தலை நிமிர்ந்து பார்ப்பாங்க. உங்க வாழ்க்கை உங்களை உருவாக்கும் தோல்விகள் உங்களை நெருக்கமாக வைக்கலாம், ஆனால் அவை உங்களை நிறுத்த முடியாது. நம்பிக்கை, உறுதி மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட பெண்கள் மட்டுமே உயர்வையும் வெற்றியையும் அடைய முடியும். வெற்றி உங்களது.